Hi friends, welcome back to our channel. நம்ம இன்றைக்கி ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோன்னா திருமலை விழாக்கு பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம திருச்சானூர் விழாக்கு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது நாங்கள் விடிகாலம்புற சன்னதி பார்த்தோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த 6 o'clock 7 o'clock மேலே நாங்கள் கிளம்பிட்டோம், ரெடி ஆகிட்டோம், கீழே இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சரி, அதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டுடலான்னு ஹோட்டலில் இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆமாம், பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். பாருங்கள், நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இறங்குதா வண்டியெல்லாம். ஸோ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் சும்மா உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி எடுத்துக்கலான்னு. சேம் டைம் இங்கே ஒரு நடப்பாதையில் கோபுரம் கூட இருக்கும் இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சீனரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள், கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு வரவே மனசு வரல, இறங்கவே மனசு வரல. ஆமாம், இந்த பிளேஸ் நம்ம பார்க்குறப்போ பெருமாளே நம்மளை அழிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த இடத்துலேருந்து முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. நாங்கள் ஒரே முறை தான் நடைபாதையில் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி யாராவது நடந்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு எதாவது அனுபவம் தான் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறங்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் போல் நாங்கள் திருச்சானூர் கிளம்பிட்டோம். பாருங்கள், திருச்சானூர் பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கோம். பாருங்கள், அத்துல்யா உட்காந்துருக்கா பாருங்கள். நேராக நாங்கள் திருச்சானூர் தான் போயிட்டுருக்கோம், அதுவும் ப்ரைவேட் பஸ்லாம் போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பே பண்ணிடணும் டிக்கெட்டுக்கு. பட் ஆனால் டிக்கெட் இஷ்யூ மட்டும் பண்ண மாட்டாங்க, அது ப்ரைவேட் பஸ் மட்டும் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், அத்துல்யாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் அலமேலு மகாபுரத்தில் இறங்கிட்டோம். அவளோட அவுட்ஃபிட் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழி தான் வந்து சர்வதர்ஷன் அலமேலு மகாபுரத்தில் பத்மாவதி தாயார் பார்க்குறதுக்கு போகிற வழி. நாங்கள் இந்த வழியில் தான் ப்ரிஃபர் பண்ணோம். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சீக்கிரமாக போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் போகிற டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால யாருமே எதுவுமே ரஷ்அப் பண்ணலை, சீக்கிரமாக பார்த்துட்டு வாங்க அப்படின்றதெல்லாம் மேல்கற்பதி மாதிரி பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் இருந்து நிதானமாக பார்த்துட்டு சூப்பராக பார்த்துட்டு வந்தோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தார் பெருமாள் இங்கே இந்த அலமேலு மகாபுரத்தில். சூப்பராக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டையே பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு வந்து புளியோதரை சாப்பிட்ற டைமில் அந்த க்யூ பார்க்கணுமே, அவ்வளோ கூட்டமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நாங்கள் எஸ்கேப் ஆனோம் அவ்வளோ கூட்டத்தில் இருந்து. உண்மையிலேயே அருமையான தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடும், ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதையும் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே கொஞ்சம் அப்படி சுற்றி அந்த கோயிலில் அந்த கல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்து நாங்கள் விஷ்ணுவாசம் கிளம்பி போயிட்டு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வேறு ஒரு இடத்துக்கு போனோம். அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.